கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இது சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இதோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், அன்பு வாலிப தங்கச்சிமார்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். இந்நாளிலே கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. உங்களுடைய இதயத்திலே மறைந்திருக்கின்ற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் மற்றும் விருப்பங்கள் இவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து சீக்கிரத்திலே உங்களுடைய காரியங்களை எல்லாம் தீவிரமாக உங்களுக்கு நிறைவேற்றுவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, இன்று ஒரு வசனம், சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை பெண்கள் என்றாலே அதாவது அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்மளெல்லாம் பார்க்கும்போது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? நான் அதை நினைக்கிறேன், ஒருவேளை அடுப்பின் அடியில் கிடந்து வேலை செஞ்சு குடும்பத்தை கவனிக்கிறோம் அப்படிங்கிறத மாதிரி இல்லாமல் நம்மை போல நம்முடைய வீட்டை கவனிக்க வேறு ஒரு ஆளும் முடியாது. ஒரு நாள் நீங்கள் சகோதரிகள் வீட்டை விட்டு 2 நாள் 3 நாள் வேற ஒரு வேலையாக வெளியூர் போயிட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்களேன். அப்போ கர்த்தர் நம்மை பொறுப்புள்ளவர்களாக பார்க்கின்றார். நம்முடைய ஸ்தானம் ஒரு பொறுப்புள்ள ஸ்தானம். பெண்கள் பல ஸ்தானங்களில் இருக்கிறோம் இல்லையா? மகளாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது, மனைவியாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது, தாயாக, சகோதரியாக, மற்றும் நம்ம வேலை பார்க்குற என்ன வேலை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஒரு டீச்சராக, ஒரு நர்ஸாக அல்லது ஒரு ஸ்டெனோவாக இன்றைக்கு பெண்கள் வகிக்காத பொறுப்புகளே கிடையாது, செய்யாத வேலையே கிடையாது. ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து ராக்கெட்டில் செல்றது வரைக்கும் பெண்கள் இடம் பெற்று கொண்டிருக்கிறாங்க. அப்போது கர்த்தர் நம்மை ஒரு பொறுப்புள்ள ஸ்தானத்தில் வைத்து பார்க்கின்றார். அதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதோ ஒதுக்கப்பட்டவர்களாக மற்றவர்களால் கைவிடப்பட்டது போல ஒருவருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை, ஒருவருமே என்னை ஆற்றி தேற்ற ஒருவரும் இல்லை என்று சொல்லியே புலம்பிக் கொண்டே நீங்கள் இருக்கிறீங்க. அந்த புலம்பலை முதலாவது இன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தெபோராளை குறித்து பார்க்கிறோம், எஸ்தரை குறித்து பார்க்கின்றோம். வேதாகம பெண்கள் என்றாலே எல்லாரும் நம்ம சொல்கிறது தெபோராள், எஸ்தர், இவங்க தான். இவங்க 2 பேரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவங்க 2 பேரும் மற்றவங்க கிட்ட இருந்து ஆறுதலையோ தேறுதலையோ அல்லது கரிசனையாக நம்ம விசாரிக்கணும், நம்மை ஆற்றி தேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நிற்கவே இல்லை வாழ்க்கையில். இன்றைக்கு நிறையா பெண்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம யார் ஆற்றுவா, நம்ம யார் தேற்றுவா அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசி பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாம், நம்மளை யார் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்காம தான் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும் உலகம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? தெபோராளாகிய நான் தாயாக எழும்புமளவும் என்று எழுதியிருக்கிறது. அப்போது ஒவ்வொரு பெண்ணும் தன் ஸ்தானத்தை உணர்ந்து ஒரு பொறுப்புள்ள உள்ளத்தோடு எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அங்கே இருக்கிற ஸ்தானத்தில் அந்த நேரத்தை, அந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தையும் எடுத்து எல்லாவற்றையும் ஆழ தெரிந்திருக்க வேண்டும். சூழ்நிலையை ஆழ தெரிய வேண்டும். ஒரு பாடுகள் பிரச்சனை என்றால் அதில் அமிழ்ந்து போகக்கூடிய பெண்ணாக இராதபடிக்கு அந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி வீட்டை, குடும்பத்தை, அதாவது நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கீங்களோ அந்த ஸ்தானத்தில் நின்று மற்றவர்களை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று பார்க்க வேண்டும். எப்படி ராகாப் என்கிற வேசியை குறித்து வேதத்தில் பார்க்கின்றோம்.
அவள் பாருங்களேன், அவள் ஒரு பெண் தான். ஆனா அந்த பெண் எப்படி அந்த சூழ்நிலையில வேவுக்காரர்கள் வரும் பொழுது அவள் கர்த்தரை விசுவாசித்து அவள் என்ன செயல்படுகின்றாள் என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படியும் இந்த எரிகோவை வென்று விடுவாங்க. அப்ப நம்ம அழிந்து போயிடக்கூடாது, நம்மளுடைய குடும்பம் அழிந்து போயிடக்கூடாது. அவளுக்கு கணவன் பிள்ளைகள் என்று சொல்லி எழுதப்படல, அவளுக்கு தன்னுடைய தாய் தகப்பன் உடன்பிறந்தவர்கள் என்றுதான் எழுதியிருக்கின்றது. அப்போ தன் குடும்பத்தை முழுவதும் அந்த சூழ்நிலையில காக்கும் ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். நல்லா யோசிச்சு பாருங்க, பட்டணத்துல இருக்கிற எல்லாரையும் கொன்று போடுறாங்க. ஆனா யோசுவா சொல்றாரு, அந்த வேவுக்காரர்களுக்கு வழிகாட்டி காப்பாற்றின அந்த ராகாப் அவளுடைய வீட்டாரை மற்றும் நீங்க ஒண்ணு செய்யாதீங்க, அவளை தனியா கொண்டு வந்துருங்க அவங்க குடும்பத்தை என்று சொல்லி காப்பாற்றுகிறார். இப்போ பாருங்களா, காப்பதற்காக அவள் செயல்படுகின்றார். இப்போ நீங்க உங்க குடும்பத்தை நித்திய அழிவில் என்று காக்கும்படியாக ஒரு பொறுப்புள்ள ஸ்தானத்தை நீங்க ஏன் எடுக்கக்கூடாது? நீங்க உங்க உங்க குடும்பத்தாரால ஒருவேளை அசட்டை பண்ணப்பட்டு இருக்கலாம். நீங்க குடும்பத்தின் பாரங்களை நீங்க சுமந்து கொண்டிருக்கலாம், உங்க வீட்டினுடைய சுமையை நீங்க சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்கிற உறுதியோடு விசுவாசத்தோடு நீங்கள் சூழ்நிலையை கையாண்டு அதிலே ஜெயம் எடுக்க துவங்குங்கள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, நீங்கள் மற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதிய வயதுள்ள தாயாக நீங்கள் இருக்கலாம், அல்லது திக்கற்ற பெண்ணாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு காணப்படலாம். ஆனால் நீங்கள் ஒன்று புரிந்துக்கிடணும், நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கின்றார். அவர் நம்மை நேசிக்கின்றார். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். விசுவாசத்தில் நீங்கள் தேறினவர்களாக இருங்கள். விசுவாசத்தில் நீங்கள் பின் வாங்காத படிக்கு நீங்கள் நில்லுங்கள். கர்த்தருக்காக எழும்புங்கள். கர்த்தர் உங்களை இந்நாளிலே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட பெண்கள் தினமாக இருக்கிறபடியினால இதோ ஆண்டவரே, அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், அன்பு வாலிப தங்கச்சிமார்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இதோ பெண்ணாக பிறந்ததே பெரிய பாவம் போல என்று சொல்லி கண்ணீரில் வேதனையின் மத்தியில் யாரெல்லாம் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கரம் பற்றி நீர் அவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இதோ நம்மை மற்றவர்கள் தேற்ற வேண்டும், நம்மை மற்றவர்கள் அரவணைக்க வேண்டும், நம்மை மற்றவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஆண்டவரே சுய பரிதாபத்திலேயே வாழ்ந்து கொண்டிராமல் நாம் மற்றவர்களை தேற்ற வேண்டும், நாம் மற்றவர்களை ஆற்ற வேண்டும், ஒரு தாய் தேற்றுவது போல என்றுதான் எழுதியிருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஒவ்வொருவரும் உடையவர்களாக வாழ உதவி செய்வீராக. இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய இதய விருப்பங்களை நிறைவேற்றுங்க. யாரெல்லாம் இவர்களை அசட்டை பண்ணி வைத்திருக்கிறார்களோ எல்லாரும் இவர்களை ஆண்டவரே அன்பு செலுத்தி ஆண்டவரே இவர்களுக்குரிய கனத்தை கொடுத்து நடத்த நிற்கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.